நம்ம இன்னைக்கு வந்து தாஜ்மஹால், அதாவது ஷாஜகான் வந்து மும்தாஜுக்காக கட்டின இந்த ஒரு கட்டிடத்தை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். லவ்வுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி, இவர் கட்டுறதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் அமிதா பானு அப்படின்ற ஒரு அரசி வந்து அவங்களுடைய கணவர் உமாயூனுக்காக ஒரு கல்லறை கட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் உமாயூன் டாம். ஸோ அந்த இதை பார்க்கறதுக்கு தான் நான் போயிருக்கேன். இது ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைங்க. போறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உமாயூன் டாமுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து என்ன சாப்பிடலான்னு பார்க்கும்பொழுது இவ்வளோ நாள் சப்பாத்தியே தேடிட்டு இருந்தோமே, ஏதோ ஹைதராபாத் பிரியாணி போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு, பையா ஹைதராபாத் பிரியாணி இருக்கான்னு கேட்டேன். இருக்கு தீதி உள்ளே போங்கன்னாரு. சரின்ட்டு உள்ளே போனால் அது 2 ஸ்டெப்பாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு மேலே போயிட்டு ஏறி உட்காந்து சாப்பிட்லான்ட்டு உள்ளே வந்து ஒரு 1/4 பிளேட் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணேன் இருக்காங்க. ஸோ இதை நான் சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். இப்படி தான் இருக்குமா எனக்கு தெரில. சுமாராக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இல்லைங்க, சுமாராக தான் இருக்குது. பட் ஓகே சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ இதுதான் இந்த ஹுமாயூன் டாமுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து 40 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணுறதுக்கு. ஃபாரினர்ஸ்க்கு வேறு ரேட்டு. ஸோ அது எல்லாமே இந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போ டைமிங் என்ன எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹுமாயூன் டாமுக்கு வந்து நீங்கள் பஸ்ஸில் வரணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பஸ்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து இறங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நான் மெட்ரோவில் இதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கிற இன்னொரு மெட்ரோ ஜன்பஹ்னு ஏதோ ஒரு மெட்ரோவில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இறங்கினேன். ஸோ அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி கடைசியாக இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் இதனுடைய என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டுக்குன்னு சொல்கிற ஒரு ஆட்டோஸ் ஓடுது. ஸோ அந்த ஆட்டோஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருங்க. ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 20 ரூபாய் அப்படி தான் கேட்பாங்க. நான் இருந்த இடத்துல டுக் வரல. அதனால தான் நான் வெயிட் பண்ணி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்திருந்தேன். இதுவரையிலையும் ஒரு பொண்ணுக்காக வந்து தாஜ்மஹால் கட்டினாங்க. ஆனால் பையனுக்காக யாராவது கட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் ஜோக்காக கேட்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அமிதா பானு அப்படின்ற ஒரு அரசி தான் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக கட்டின ஒரு டாம். இந்த டாம் எதுக்கு வந்து தாஜ்மஹால் அளவுக்கு பேசப்படலை, எதனால இந்த அளவுக்கு வந்து இது வந்து ஹைலைட் ஆகலை அப்படின்ற டீட்டெயிலை சொல்கிறேன். நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு சிகப்பு கலர் தாஜ்மஹால் மாதிரி தான் தெரியும். எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு வந்த உடனே. இப்போ நம்ம ஒரு 550 வருஷம் பின்னாடி போய் பார்ப்போம். அதாவது 1556 உமாயுதன் என்ற ஒரு முகலாய மன்னர் வந்து இறக்குறாரு. அவரை 2 வருஷம் கழிச்சு அந்த பாடியை பஞ்சாப்ல கொண்டு வைக்கிறாங்க. அந்த பாடிக்கு வந்து அப்போ வந்து அங்கே பஞ்சாப்ல ஒரு பெரிய ஒரு சமாதி வந்து இங்கே கட்டின மாதிரி இங்கே கட்டிட்டு இருக்காங்க. அதை கட்டினது யாருன்னா உமாயுதனுடைய பையன் அக்பர் அப்படின்றவர் கட்டிட்டு இருக்காரு. ஆனால் அந்த சமாதி இன்னும் கட்டி முடிக்கப்படலை. இதுக்கிடையில உமாயூனுடைய மனைவி வந்து 1562 டெல்லியில் நிசாமுதீனுடைய இருக்கிற இடத்துல இருந்து ஈஸ்டர்ன் சைடில் இந்த உமாயூன் டாம்பை கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ அவருடைய உடல் வந்து கடைசியில் இங்கே கொண்டு வந்து வச்சு இதுதான் உமாயூன் டாமாக இப்போ செயல்பட்டு இருக்கு. இந்த பில்டிங் கொஞ்சம் சிம்பிளாக கட்டியிருக்காங்க. பட் ரொம்ப உள்ளுக்குள்ளலாம் ஓவர் டெக்கரேஷன்லாம் கிடையாது. பட் எப்படி இருக்கு பாருங்க. இந்த முகலாய கட்டிட வரலாற்றுல இந்த சிகப்பு கலர் மணல் கற்களால் பயன்படுத்தி கட்டடம் கட்டுறதே ஃபர்ஸ்ட் டைம் இதுதாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து நிறைய முகலாய கட்டிடங்கள் இந்த ஷாஜகானால நிறைய கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் ஃபுட்லாம் கட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஏன் வந்து தாஜ்மஹால் அளவுக்கு இந்த கட்டிடம் வந்து ஹைலைட் ஆகலை அப்படின்னு கேட்டிங்களா, எல்லாத்துக்குமே தனித்து வந்தாங்க மெயின் விஷயமே. நீங்கள் வந்து தாஜ்மஹால் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மும்தாஜோட சமாதி மும்தாஜுக்காக மட்டுமே கட்டியிருப்பாங்க. பட் இந்த கட்டிடம் அப்படி கிடையாது. உமாயுதீன் சமாதிக்காக கட்டப்பட்ட ஒரு காரணத்தால ஃபர்ஸ்ட் இதை கட்டினாலும் அதுக்கப்புறம் அவருடைய மனைவி அமிதா பானுடைய சமாதி இங்கே தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணின எல்லா முகலாயரோட சமாதியும் இங்கே தாங்க இருக்கு. அதுலேயும் முக்கியமா 2ஆம் ஆலம்கீர் அவருடைய சமாதியும் இதுல தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கட்டிடம் வந்து அந்த அளவுக்கு தாஜ்மஹால் அளவுக்கு வந்து ஹைலைட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா சமாதியும் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இது நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டுங்க. ஸோ இதுதான் நமக்கு என்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் இது உள்ள போகும்.
இந்த இது ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு சமாதி தான். ஸோ ஒரு இடத்துல நம்ம சமாதியை பார்க்கலாம். இது என்ன இருட்டாக இருக்குது இதுக்குள்ள. பயங்கரமாக கண்ண வச்சோம் இல்லை எல்லாம் போலியே. ஸோ இப்போ பார்க்குறது தாங்க மெயின் சமாதி. இவருடைய இது ஹுமாயூன், இந்த ஹுமாயூன் டாம்ப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹுமாயூனுடைய மெயின் சமாதி இதாங்க. சென்டரில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் சமாதி. இதை சுற்றி வந்து நிறைய சமாதி இருக்குது. ஸோ இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், நடுவில் இவர் ஹுமாயூனுடைய சமாதியை வச்சுட்டு ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து நம்மளுக்கு அவங்களுடைய பையன், அப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருடைய சமாதி இதில் வச்சுருக்காங்க. இந்த சமாதியை பாருங்களேன். இது வந்து இது என்ன கல்? சலவைக்கல் மாதிரி தெரியுது. பாருங்க, ஒரு நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, வெஸ்ட் ஈஸ்ட்டு, சார் நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, இந்த சைடில் எல்லாத்துலேயுமே நம்ம சமாதியை பார்க்கலாம். ஸோ அங்கே 3 பார்த்தோமா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 2 வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன மேலே தான் போகல, மேலேயும் போய் பார்த்துடலாம். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. இங்கே அங்கங்கே வந்து இந்த ட்ராப்ஸ் அண்ட் ரைஸ், ஸ்மால் ரைஸ்லாம் இருக்குது. அப்புறம் அந்த சமாதியெல்லாம் வந்து டக்கு டக்கு நம்ம இருக்கும்போது இடிச்சிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம ஸோ அதை பார்த்து நீங்கள் இங்கே வரும்பொழுது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் எத்தி விடுகிறாங்க. ஓகே, இந்த நார்த் ஈஸ்ட் மட்டும்தான் பாக்கி, இதையும் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கூட இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு பார்க் இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து வெரி ஸ்பேசியஸ் பார்க் வந்து அந்த சைடு இருக்குது. ஒரு என்ட்ரன்ஸ் 4 பக்கமும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கோபுரம் இருக்கும். இந்த கோபுரத்துக்கு இங்கே வர்றதுக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் சைடு தான். கரெக்டாக 6:10 ஹுமாயூன் மசூதியை கூட்டிகிட்டு நான் கிளம்புறேங்க. ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு இந்தியா கேட்டுக்கு போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை டாட்டா, பை பாய், see you.